வங்கிகளின் வராக்கடன் 5 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து விடாமல் வசூலிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி வங்கி ஊழியர் சங்கம் ஆர்ப்பாட்டம் மற்றும் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாகவும் அறிவித்துள்ளது. அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய அரசின் வங்கி கணக்கு திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்த வெங்கடாச்சலம், வங்கிகளில் வராக்கடனாக உள்ள 5 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்துவிடாமல் வசூல் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வங்கித்துறை மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசாங்கம் திட்டம் அறிவித்து வங்கி கணக்கு இல்லாத குடும்பங்களுக்கு வங்கி கணக்கு துவங்கி இருக்கின்றார்கள். அதை வரவேற்கின்றோம். 5 லட்சம் கோடி ரூபாய் வரக்கடனாக இருக்கின்றது. அதை ரத்து செய்கின்றார்கள், விற்பனை செய்கின்றார்கள். அதை விடுத்து பட்டியலிட்டு அதை இன்றைக்கு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து திருப்பி பெற வேண்டும் என்று சொல்கின்றோம். அந்த பட்டியலை நாங்கள் தொழிற்சங்கத்திலே இன்றைக்கு வெளியிட்டு இருக்கின்றோம். 4000 பேர் இன்றைக்கு 75,000 கோடி என்று பார்க்கின்றோம். இவர்களுக்கு வசதி இருந்தும் திருப்பி செலுத்தாமல் இருக்கின்றார்கள். அதை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக வரும் 25, 26ஆம் தேதிகளில் ஆர்ப்பாட்டமும் குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும் போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி கிராமப்புறங்களிலே தனியார் வங்கிகளை அனுமதி வழங்கக்கூடாது என்று கோரிக்கை வச்சு அனுசரிக்க இருக்கின்றோம். அதே மாதிரி 26ஆம் தேதி வங்கி கடனை வசூலிக்க வேண்டும், விற்பனை செய்யக்கூடாது, தள்ளுபடி செய்யக்கூடாது, ரத்து செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி அகில இந்திய ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கின்றோம். வருகின்ற நவம்பர் மாதத்திலே குளிர்கால தொடரும் போது அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்திலே வங்கி ஊழியர்கள் ஈடுபட இருக்க முடிவையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். வங்கிக் கடனை பெற்று அதை திருப்பிச் செலுத்தாத அனைத்து மிகப்பெரிய முதலாளிகளின் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் வங்கி ஊழியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது.